உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப யோசிக்காத சீனு. பஞ்சாயத்துல உண்மையை சொல்றதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. இல்லப்பா, சொன்னா மாமா. டேய் சீனு, இந்த விஷயத்துல மாம, மச்சான், அப்பா, அம்மா யாரையும் நீ பார்க்க கூடாது. டேய், இதுல உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்லடா, மாயாவோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. இப்ப நீ எடுக்கிற முடிவு தான் உங்களோட எதிர்காலத்தையே முடிவு பண்ண போகுது. நீ இங்க சின்ன தப்பு பண்ணாலும் அது எல்லாத்தையுமே கெடுத்துருண்டா. டேய் சீனோ, பிடிச்ச வாழ்க்கை கொஞ்ச காலமா இருந்தாலும் அதுதான்டா நிறைவான வாழ்க்கை. வாழ்க்கையில பொண்டாட்டிங்கிறவ தாண்டா முக்கியம். பத்திரிகை அடிக்கும்போது சாரு வீட்டுக்காரங்களே உன்னை வேலைக்காரன்னு உதாசீனப்படுத்தும் போது சீனு வேலைக்கார இல்ல முதலாளின்னு அத்தனை பேர் முன்னாடியும் ஒரு செகண்ட்ல உன்னை தூக்கி நிறுத்தினோட மாயா. அவதாண்டா உனக்கு சரியான மனைவி. அவ மட்டும் வாழ்க்கையில வந்துட்டா உனக்கு எல்லாமே சக்சஸ் தான்டா. சீனு, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. முறையா அப்பா நான் கேக்குறேன், உனக்காக ஒரு நல்ல முடிவெடுறா. நான் எனக்காக முடிவெடுத்தா அது சுயநலமா இருக்காதப்பா. டேய் சீனு, முதல்ல சுயநலம், அதுக்கப்புறம் தான்டா பொது நலம். சுயநலமா இருந்து உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பத்தி யோசி. நான் உண்மையை சொன்னா மாமாவும் இந்த குடும்பமும் என்னை ஒதுக்கி வச்சிடும்பா. என்ன வளர்த்த ஆளாக்கின மாமாவுக்கு என்னால எப்படிப்பா துரோகம் பண்ண முடியும்? நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்காம உன் மாமா எப்பறா உனக்கு துரோகம் பண்ணுவாரு? டேய், இன்னைக்கு வேணா உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வந்துதான்டா ஆகணும். ஏன்னா நீ இல்லாம நான் கூட இருந்துருவேன். ஆனா உன் மாமாவால இருக்கவே முடியாதுடா. அவருக்கு முதல்ல கௌரவம் தான் முன்னாடி வந்து நிற்கும். அதுக்கப்புறம் தான் பாசம், நேசம், அன்பு எல்லாமே வரும். இந்த பாராச்சினோ, இப்ப நீ உன்னை பத்தியும் மாயாவை பத்தியும் மட்டும் யோசி, மத்ததெல்லாம் யோசிக்காத. உங்க காதல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் மாயா சரி பண்ணிடுவா. சரி, பாத்துக்கலாம் வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.